என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல ஷானவாஸ், ஒரு பத்திரிகையாளர் என்பவர் ஒரு அரசியல் தலைவரை சந்திக்கிறார். அவர் எந்த கட்சி அந்த கட்சின்னு விட்டுருங்க, அவர்கள் வந்து அரசியல் தலைவர்கள் திருப்திப்படக்கூடிய அளவிற்கோ அவர்கள் மகிழ்ந்து விடக்கூடிய அளவிற்கோ அவர் கேட்கிறதுனா அதற்கு ஊடகங்களே தேவையில்லையே. அவங்க அதுவா ஊடகத்தினுடைய கடமை. ஊடகங்கள் தர்மசங்கடமான கேள்வியும் கேட்பார்கள், அதை பொறுமையாக எதிர்கொள்வதுதானே ஒரு பண்பட்ட அரசியல் தலைமைக்கு அழகுன்னு சொல்ல முடியும். ஊடகங்கள் அப்படி கேட்க கூடாது என்பது யாருடைய வாதமும் அல்ல. திமுக தலைவரை நோக்கி எப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் ஊடகங்கள் வைத்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் ஊடகங்கள் எல்லாம் அவர் எப்படி எதிர்கொண்டிருக்கிறார் என்பதை வரலாற்றில் நாம் பல செய்திகளில் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு பத்திரிகையாளர்களை மோசமாக நடத்தக்கூடிய தலைவர்களும் திமுக தலைவர்கள் அல்ல, அப்படி ஒரு வரலாறு கிடையாது. ஆனால் இங்கே நண்பர் பிரசன்னா சொன்னது போல ஊடகங்களுடைய அளவுகோல் இங்கே பெரிய அளவில் மாறுபடுகிறது. அது ரொம்ப நம்ம குறிப்பா பார்க்கணும். குறிப்பாக நான் சொல்ல முடியும், போயஸ் கார்டனில் போய் நின்று கொண்டு இந்த ஊடகங்கள் சொத்து குவிப்பு வழக்கு பற்றி பேச முடியுமா? அந்த வளாகத்திற்குள் நின்று கொண்டு ஒரு லைவ் கவரேஜ் செய்ய முடியுமா? இந்த வழக்கினுடைய நிலை பற்றி இங்கிருந்து நாங்கள் ஒளிபரப்புகிறோம், இப்போது முதலமைச்சரிடம் நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியறதில்ல. அப்போ கடந்த காலத்துல நான் கடந்த காலத்துல முதலமைச்சருடைய செய்தியாளர் சந்திப்புல நானே பலமுறை கேள்விகளை கேட்டிருக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதும் சரி, எதிர்கட்சி தலைவராக இருக்கும் அவருக்கு முகத்துக்கு நேராக அவர் முகம் கோணக்கூடிய அளவிற்கு கூட கடுமையான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. கரண் தப்பார் போன்றவர்கள் கேட்டிருக்கிறாங்க. ஊடகம் வந்து ஒட்டுமொத்தமாக அவர்களை வந்து கேள்விக்கே உட்படுத்தல, விமர்சனமே செய்யல ஜெயலலிதாவை அப்படின்னு நீங்க சொல்றது எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும்? பெரிய அளவில் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். நீங்கள் சொல்வது போல அரிதான சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பிரதானப்படுத்தப்படக்கூடிய ஊடகங்களை நீங்கள் பார்க்கும்போது இந்த அளவு பெரிய வேறுபாடு இருக்கிறது. திமுக முன்னிறுத்தப்படுகிற விதமும் அதிமுக உட்பட மற்ற கட்சிகள் முன்னிறுத்தப்படுகிற விதமும் பெரிய அளவில் மாறுபாடு இருக்கிறது. அது ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது. அந்த துணிச்சல் இப்போது இந்த திமுகவுடைய கட்சி அலுவலகத்துக்குள் அல்லது ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்குள் நின்று இப்படி அவர்கள் சார்ந்த விஷயத்தை எதிர்கொள்ளுகிற அல்லது மக்களுக்கு அம்பலப்படுத்துகிற அந்த பத்திரிகையாளருடைய துணிச்சல் ஏன் மற்ற குறிப்பாக அதிமுக அலுவலகம் கட்சி அலுவலகம் என்று வரும்போது மாறுபடுகிறது என்பது நம்முடைய கேள்வி. நமக்கு கேள்வி அப்படியே இருக்கட்டும். திரு பகவான், ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக பத்திரிகை துறையில் இருக்கிறவர் நீங்க, ஊடகத்தின் மீதான விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகிறது. அதாவது ஊடகங்கள் இரட்டை அணுகுமுறையை கையாள்கின்றன, திமுகவுக்கு ஒரு மாதிரியாகவும் அதிமுகவுக்கு ஒரு மாதிரியாகவும் ஊடகங்கள் வளைந்து கொடுக்கக்கூடிய போக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதற்கு முன்னால் நேற்று நடந்த ஒரு தாக்குதல், பத்திரிகையாளர்கள் காயம்பட்டிருக்கிறார்கள், தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் உங்களுடைய பதில் என்ன? பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டது இது முதல் முறை இல்லை. நான் சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தின் இரண்டு முறை நான் தலைவராக இருந்திருக்கிறேன். பல முறை நாங்கள் அந்தந்த அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் பத்திரிகையாளர்கள் போராடி இருக்கோம். வழக்குகள் போடப்பட்டன, கைதுகள் நடந்திருக்கு. அதோட மோசமாக தாக்குதல், அது இன்க்ளூடிங் விமென் ஜேர்னலிஸ்ட் அடிபட்டிருக்காங்க. நேத்திக்கு நடந்தது, அதோட கொஞ்சம் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, திமுக தலைவர் என்னன்னா தோல்விக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீடியா தான் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அது அந்த கேடர்ஸை ப்ரொவோக் பண்ணியிருக்கலாம், ட்ரிகர் பண்ணியிருக்கலாம் அந்த அட்டாக்கை. இது எப்படி தோல்விக்கு காரணம் மீடியா மட்டும்தான் சொன்னார்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவரே ஒரு ஜேர்னலிஸ்ட். அது அந்த விஷயத்தில் அவரும் அவருடைய கட்சி தலைவர்களும் பத்திரிகையாளராகிய நாங்களும் பெருமைப்பட்டிருக்கோம். பல முறை நான் அவருடைய நேரடியாக நான் பேசியிருக்கேன், சந்திச்சிருக்கேன். சொல்லப்போனால் ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அப்போ அவர் முதலமைச்சர், அப்போது மொபைல் ஃபோனெல்லாம் இல்லை. 6 மணிக்கு ஃபோன் பண்ணி என்ன இந்த மாதிரி உங்களுடைய பேப்பரில் செய்தி வந்திருக்குன்னு கேட்டிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர், ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் பிகாஸ் ஆஃப் த மீடியா அப்படின்னு சொன்னது அது அவ்வளவா உச்சிதமாக எனக்கு படலை. அதுதான் இந்த அட்டாக்கு காரணம் அப்படின்னு நான் நம்புறேன். இது ஒரு உங்களுடைய பகவான் சார் வந்து சொல்றது வந்து
ஒரு கான்ட்ரா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் மாலை தான் தலைவர் கலைஞர் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கிறார். அதனால இதுதான் அதை ட்ரிகர் பண்ணுச்சு அப்படிங்கிறது இல்ல. ஒன்று. ரெண்டாவது, ஊடகங்களினுடைய நிலைப்பாடு, இவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஊடகங்களுடைய நிலைப்பாடு, இன்றைக்கு இருக்கிற ஊடகங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. ஒரு தலைவரை நான் ஒண்ணுமே இல்ல, போயஸ் கார்டன்ல உள்ள போய் இன்னைக்கு பத்திரிகையாளர் அம்மையார் அவர்கள் வெற்றி பெற்றோன்னு சந்திச்சாங்க. எத்தனை பத்திரிகையாளர்கள் வாய் திறந்து பெங்களூர் வழக்கு இப்படி இருக்கே, நீங்க நியாய தர்மப்படி பார்த்தா நீங்க பதவியை விட்டு விலகி இருக்கணுமே, ஏன் அதை நேரடியா சந்திக்கலன்னு ஊடகவியலாளர்கள் என்று சொல்லப்படுகிற பத்திரிகையாளர்கள் ஏன் கேட்கவிருக்கிறார்கள்? நான் முதல்ல சொன்ன மாதிரி பதவி விலகி சந்திக்கணும். ராசா வழக்கு சந்திச்சார், பதவி விலகியா சந்திச்சார். மந்திரி பதவியை விலகிவிட்டு அம்மையார் சொன்னாங்களே, அம்மையார் சொன்னாங்க பத்திரிகைகள் எழுதியது மந்திரி பதவியை ராஜினாமா செய்தோம். அவர் தாமாக விலகவில்லை. எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அவையை முடக்கக்கூடிய அளவிற்கு கேள்விகள் எழுப்பின. அதன் பிறகுதான் வற்புறுத்தலுக்கு பிறகுதான் அவர் விலகினார். அந்த கேள்வியை, அந்த விஷயத்தை பத்திரிகைகள் எப்படி எழுதின, இங்க அதுதான் பிரச்சனை. இங்க இட் இஸ் நாட் டு பி எனி இண்டிவிஜுவல். இங்க எழுதப்படுகிற ஏடும் சொல்லப்படுகிற செய்திகளும் எப்படி சொல்லப்படுகிறது அப்படிங்கறதா. இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். ஒரு புகழ்பெற்ற ஊடகம் நக்கீரன் அலுவலகம் தாக்கப்பட்டது. அங்க எந்த அதிமுகவை சார்ந்த வேளச்சேரியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அசோக் தான் தாக்கினார்னு எல்லா ஊடகங்களையும் பிக்சர்ஸ் இருக்கு. ஆனா ஒரு செய்தி ஊடகம் சொல்லுது, என்ன தெரியுமா சொன்னாங்க? அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாரோ என்கிற ஐயம் இருக்கிறதுங்கிறாங்க. புகைப்படம் தெளிவா இருக்கு, கரவேட்டி கட்டி இருக்காரு. இப்படித்தான் ஊடகங்கள் செயல்படணுமா? ஆனா தளபதி வீட்டுல போய் நின்னுகிட்டு எல்லாம், அதாவது ஒரு உணர்ச்சி, ஒரு தலைவர், அடுத்த தலைமுறையினுடைய எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் வீட்டுக்குள்ளார போய் நின்னுகிட்டு இது நாடகம், ஒரு தார்மீக, அதாவது இட்ஸ் a moral responsibility, ஒரு moral responsibilityல பதவி விலகுறேன்னு சொல்றப்ப அதை நாடகம் என்று கொச்சைப்படுத்துகிற தொண்டர்களினுடைய உணர்ச்சி கொதிப்புல இருக்கிறப்ப அந்த உணர்ச்சியை கொச்சைப்படுத்துறது எப்படி நீங்க ஊடக அறம் எடுத்துப்பீங்க? இல்ல, தொண்டர்கள் மகிழக்கூடிய அளவிற்கெல்லாம் அங்கே செய்தியாளர்கள் சொல்ல முடியுமா? நாம் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு நாட்டில் வழியை தவிர